அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் தினேஷ். சமீப காலமாக இலங்கையில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த செம்மணி அகழ்வாராய்ச்சிகள், புதைகுழிகள் சம்பந்தமான விடயம். 30 வருடங்களாக ஒரு இனத்தை, தமிழ் இனத்தை அடிமைகளாக, பயங்கரவாத இனமாக அடையாளப்படுத்தப்பட்டு பொதுமக்களை கொத்து கொத்தாக கொலை செய்து அவர்களை மண்ணுக்குள்ளே புதைத்த மிக நீண்ட ஒரு வரலாறு எங்களுடைய இலங்கைக்கு இருக்கின்றது. அது சம்பந்தமான விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். யுத்த காலங்களிலே அடிமைப்படுத்தப்பட்டு, கொடுமைப்படுத்தப்பட்டு, மிகவும் கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு, கொலை செய்து அவர்களை மண் புதைகுழிக்குள் மூடி வைத்த சம்பவங்கள் இதிலே பல பாகங்களில் நடைபெற்றிருக்கின்றன. இந்த செம்மணி புதைகுழி தோண்டப்பட்டு அதன் மூலமாக பல உண்மைகள் வெளிப்பெறத் தொடங்கி இருக்கின்றன. தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதி சம்பவங்கள் இதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. 24 நாட்களாக நடைபெற்ற அகழ்வு பணிகளிலே சுமார் 65 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி மற்ற கட்டமாக இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் மிக முக்கியமாக சமூக வலைத்தளங்களிலும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தமிழினம் சார்ந்த பல பிரதிநிதிகளும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் சம்பந்தமாக உடனடியாக சர்வதேச சமூகத்துக்கு இந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமாக உரிய நபர்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு இனம் போராடி கொண்டுதான் இருக்கின்றன. செம்மணி இராணுவ முகாம், அதே போன்று தற்பொழுது அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செம்மணி பிரதேசங்கள் சம்பந்தமாக பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இதற்கு ஆதார கருத்தாக இருக்கக்கூடியது இந்த கிருஷாந்தி சம்பந்தமான விடயங்கள். குறித்த மாணவி கிருஷாந்தி சம்பந்தமான விடயங்கள் மிக கொடூரமான முறையிலே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட மாணவியாக இந்த கிருஷாந்தி மாணவி அடையாளப்படுத்தப்பட்டு இன்று இந்த செம்மணிக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இந்த மாணவியினுடைய கதை ஆரம்பித்திருக்கின்றது. விடயங்கள் பழைய விடயங்களாக இருந்தாலும் கூட தற்பொழுது அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இது சம்பந்தமாக விரைவாக வெகுவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த செம்மணி சம்பந்தமாக கூறப்போனால் நிறைய விடயங்கள் இன்றைய நாளில் கூட நாங்கள் அதிகமான விடயங்களை பேச முடியும். இந்த வீடியோவிலே இலங்கை தமிழரசி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கிருஷாந்திக்கு நடந்த சம்பவம் தொடர்பாக உருக்கமான ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த விடயத்தை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகின்றீர்கள். இதைவிட பல கொடூரமான சம்பவங்கள் இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்றன. அந்த விடயங்கள் எல்லாம் வெளியில் வர வேண்டும். சர்வதேச சமூகங்கள் இதற்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும், இதற்கான நியாயப்பாட்டினை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு அவாவோடு இந்த காணொளி உங்களுக்காக. கிருஷாந்தி குமாரசுவாமி என்ற அந்த பாடசாலை மாணவி, 18 வயசுக்குட்பட்ட அந்த மாணவி, சுண்டுகுடி பாடசாலையினுடைய ஒரு மாணவி, ஓஎல் பரீட்சையிலே 7 பாடங்களுக்கு டிஸ்டிங்ஷன், அதாவது டி அந்த நேரத்திலே டி எடுத்து கெமிஸ்ட்ரி பாடத்திலே அன்றைய நாளிலே அந்த எக்ஸாமை எழுதி செம்மணியிலே தன்னுடைய சுண்டுகுடி பாடசாலை கைதடி பக்கம் பைசிக்கிளிலே போகும் பொழுதுதான் அந்த சம்பவம் நடக்கும். இந்த செக் பாயிண்டில் நிறுத்தி அந்த கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார். அன்று அதுக்கு பிறகு மாலையாகும் பொழுது அந்த தன்னுடைய வீட்டுக்கு அந்த கிருஷாந்தி வராத காரணத்தினால் அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. அவங்களுடைய பக்கத்து வீட்டிலே இருந்த ஒரு அவரும் அன்றைய நாளிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கு. சிதம்பரம் கிருபமூர்த்தி என்று அழைக்கிறவர் தன்னுடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த, அதாவது கிருஷாந்தி குமாரசுவாமியுடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த கிருஷாந்தி குமாரசுவாமியுடைய அம்மாவுடைய பேர் ராசம்மா. முத்துசுவாமி மகாவித்யாலயத்தினுடைய முன்னாள் அதிபர். அந்த காலப்பகுதியில், இந்த கொலை நடந்த காலப்பகுதியில் கைதனி மகாவித்யாலயத்தில் ஒரு ஆசிரியராக கடமை புரிந்திருக்கிறார். அப்போ இந்த சிதம்பரம் கிருபமூர்த்தி என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் ராசம்மாவுக்கு கிருஷாந்தி என்ற மாணவி செம்மணி செக் பாயிண்ட்லேயே தான் கடைசியாக கண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு எப்படி அந்த தகவல் வந்ததுன்னு தெரியாதுன்னு அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு கிருஷாந்தியுடைய தாயார் பிரணவன் என்று அழைக்கப்படுற அவருடைய சகோதரர்கள் பைசிக்கிள், இந்த 3 பேரும் பக்கத்து வீட்டு நேபர், இவங்க 3 பேரும் அந்த இடத்திலே வந்த பொழுது இவர்களே கூடுதலாக இவர்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய மகள் எங்கன்னு கேட்கும் இவர்களே உள்ள அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து இந்த ராசம்மான்ற தாயார் தன்னுடைய தாலி கொடியை கலட்டி இந்த கொலை செய்யறதுக்கு முதல் இராணுவத்துடன் இந்த லான்ஸ் கோர்பரல் சோமரத்னவுடன் ஒப்படைத்திருக்கிறார். என்னுடைய மேபி கொழும்புல இருந்த அவரோட மூத்த மகள் கொழும்புல இருந்திருக்கிறார். அந்த மூத்த மகளுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாவா என்னென்று தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் 4 பேரும் இரவோடு இரவாக கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த
பிறகு பின்னுக்கு அந்த சாட்சியங்கள் ஆராயும் பொழுது கிருஷாந்தி குமாரசுவாமி என்ற அந்த மாணவி இதெல்லாம் கொடூரமான சம்பவங்கள் எங்களை மக்கள் தெரிந்திருக்கணும். இராணுவம் எந்த அளவு கொடூரமான செயல்களை செய்திருக்காங்க. 18 வயசு ஒரு மாணவி அதிலே பாலியல் வன்முறையில் ஈடுபடும் பொழுது முதல் 3 பேர் 4 பேர் பாரிய வன்முறையில் ஈடுபடும் பொழுது அவர் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணியிருக்கிறார். ஆனால் 4வது 5வது இடத்துல அவருக்கு ஏதா போய் அவசரம் தான் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, கொஞ்சம் தண்ணி தாங்க ரெண்டு சொல்லி அதுக்கு பிறகு அவளுக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவளால் அந்த எம்பி இருக்கிற என்னென்னு தெரியாது. எல்லாம் ஒரு பேசுவதுக்கே பதைக்க முடியாது நிச்சயமாக. ஆனால் இதை நான் ஏன் சொல்றேன்னு அந்த கிருஷாந்தி குமாரசுவாமிக்கு அந்த நடந்த சம்பவம் சில நேரம் கொழும்புலியாவுடைய சகோதரி இருந்தபடியாலாக இருக்கலாம், அது கொழும்புலியே ஒரு பேசும் பொருளாக மாறியிட்டு. இப்படி கைதடி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவி செம்மணி செக் பாயிண்ட்ல கண்டெடுக்கப்பட்டு அவ காணாமாக்கப்பட்டிருக்கிறார். இப்படி கொலை நடந்ததாக சந்தேகம் வருது. கொழும்புலே பேசப்பட்டபடினால சந்திரிகா அம்மையாருக்கு இந்த செய்தி போனதால தான் அந்த நேரத்தில் விசாரணைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. நான் இதை சொல்றதுக்கான காரணம் இந்த பொலிட்டிக்கல் வில் சம்பந்தன் ஐயா இல்லை, ஐநா மனித உரிமை ஆணையாளர் இல்லை, சாணக்கியன் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் இல்லை, யாரா இருந்தாங்க இலங்கை அரசாங்கத்தினுடைய இணக்கப்பாடு இந்த விடயங்களுக்கு இல்லாவிட்டால் செம்மணி மாத்திரம் இல்லை, ஏனைய நடந்த மனித உரிமைகள் எதுவுமே முழுமையாக விசாரிக்கப்படுறதுலே ஒரு சிக்கல் இருக்குல்ல. அதனால தான் நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாடி சர்வதேச சமூகத்துடைய உதவியை இந்த விடயங்களை நாம கோரிப்பட்டிருக்கிறோம்.